அடி முன்னாடி அடி. ஏய் இவன்தான் Leave the group. You come. Now Leave I the group. got your Solo. chat. I will send Come. Shravan 28. You play with him. 11:20. Shravan 28, my friend. I will send him. You play 1v1 with him, okay? Mine no charges. 7. ஏண்டா டேய் எந்திலே 20 தான்டா சார்ஜ் இருக்கு. வாடா டேய் நீ அப்பா. அவன் இதில் என்ன சொல்கிறான்னா லெவல் 28 கூட பிளேயர் கூட போய் நீ ப்ளே பண்ணு, உனக்கு ஆட தெரில, நூபு பாட்டு அப்படி இப்படின்னு சொல்லின்னு இருந்தான். ஆனால் நான் வந்து அவனுக்கு ரிவெஞ்ச் கொடுக்குற விதமாக அவனே ரூம் மேட்ச் கூப்பிட்டு அவனை ஜெயிச்சிட்டேன். அவன் வந்து தாங்க முடியாமல் மேட்ச்சே எக்ஸிட் ஆகிட்டு போயிட்டான். அது வந்து உங்களுக்கு காட்டினேன். அவன் வந்து லெவல் மேட்டர் கிடையாது. அவன் என்ன பண்றானா அவன் நூபுல அவன் என்ன பண்றான், அவன் டீம் கிட்ட சொல்றான் கோ அண்ட் ப்ளே இட். அவ்வளவுதான். தட் இஸ் மேட்டர் bro. just one thing bro. போயிரலாம் bro. நைட்டு 3 மணி அவனுங்களை அடிச்சக்கப்புறம் தான் எங்களுக்கு தூக்கமே வந்துச்சு. கரெக்டாக நைட்டு நேற்று நைட்டு ரூம் மேட்ச் வந்தவனுக்கு தெரியும். ஹிந்திக்காரன் வந்தான். 120 FPS. நாங்கள் வந்து 90 FPS தான். அவன் பெரிய ஃபோன் வச்சுருக்கான் போல இருக்கு. என்ன ஃபோனுன்னு தெரில. எங்களது 90 FPS தான். நான் உங்களுக்கு காட்டுறேன். அவன் 120 FPS. அது இருந்தோம் நாங்கள் அடித்தான். நான் கம்முன்னு தான். அவன் தான் வந்து ஸ்டீம் ஸ்னைப் பண்ணி இது எங்கள் இது யூடியூப் சேனலில் வந்துட்டு கமெண்ட்டில் வந்து கத்தினே இருந்தான். சேஷமா அதுக்கு அவன் தான் வம்பு வலிச்சான். நாங்கள் யாருமே எதுவுமே கவனிக்கல. அவனாக வந்து வம்பு வலிச்சான். அவனாக ரூம் கார்டு ஓப்பன் பண்ணுறேன் 1v1 வா நூபு அப்படி இப்படின்னா. ஆனால் இப்போ அடி வாங்கிட்டு இப்போ காணும். அவனை ஃப்ரெண்ட் லிஸ்ட்லேருந்துலாம் தூக்கிட்டான். ஃப்ரெண்ட் லிஸ்ட்லாம் தூக்கிட்டான். இருந்தால் காட்டலான்னு பார்த்தான். அவனை வந்து மேட்ச்சு ஜெயிக்க போகிற டைமில் கரெக்டாக எக்ஸிட் ஆகிட்டான். லாஸ்ட்டு டைமில் உங்களுக்கு பார்த்தா தெரியும். அவனுங்களாம் வந்தானுங்க வம்பு வலிச்சானுங்க. சும்மா விடுவோமா? நாங்களே வம்பு வலிச்சா விட மாட்டோம். தானாக வந்த வம்பு இது விடுவோமா? அவ்வளோதாங்க ஆயிஸ். அவனுங்களை முடிச்சு விட்டு தான் நாங்கள் நைட்டு தூங்கினோம் 3 மணிக்கு. எங்களுக்கு அது இருக்க தூக்கமே வரல. அவனுக்கு நிம்மதியாக அடித்ததுக்கப்புறம் தான் ஒரு தூக்கமே வந்தது நிம்மதியாக.